பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வழங்கிட பிச்சை காசு இது எதுக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி எப்படியாவது கரெக்ட் நிறுத்திடணுன்றது மாதிரி எவ்வளவோ வேலை பண்ணாங்க. கடைசியில தேர்தல் நேரத்தில் கூட அந்த 3 மாத 3000 ரூபாயை நிறுத்துறதுக்கு வழக்கு போட்டு முடக்கிறதுக்கு இந்த ஆட்சி நாளா பண்ண பாருங்க. அப்ப நம்மளுடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு, இரவா இந்த ஒரு அதிகாரிகளுக்கு கூட ஆலோசனை பண்ணாம விடியற் காலையிலேயே அந்த 3 மாத தொகை 3000 சேர்த்து குழந்தை விடுதலைக்கு பெண்கள் கல்விக்கும் சொல்லி 5000 ரூபாய் இவர்களுக்கு நம்ம 1000 ரூபாய் தடுக்க பார்க்கிறது என்று சொல்லி 5000 ரூபாய் இப்படி இன்னைக்கு கல்வியும் சரி, தொழிலும் சரி, தொழில் முனைவோர்களையும் சரி, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இதையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம இந்த மோடி ஊழலுக்கும் இந்த அடிமை அதிமுகவும் ஓட்டு போடணும். ஆனா அவர்களுக்கு போடுகின்ற ஓட்டு நம் தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு நம்ம போடுற ஓட்டு, நம்ம வருங்கால தலைமுறைக்கு சீரழிப்பதற்கு நம்ம போடுற ஓட்டு தான் இந்த ஊழலுக்கு போடுற ஓட்டு. அதனால என் அன்பார்ந்த காமராஜர் பகுதிவாழ் மக்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை காக்கணும்னா நம்முடைய தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். நம்மளுடைய கல்வி, நாகரிகம், பண்பாடு வளர்ச்சியெல்லாம் தொடரணும்னா இது போன்ற கூட்டத்திற்குலாம் நம்மளுடைய மார்க்குகளை போட்டு நம்ம வீணடிக்காம நான் இவ்வளோ இடத்துல அவர் எந்த செஞ்சு எதுவுமே பேசலை, மறுபடியும் அவரே தான் மறுபடியும் அவரை போய் உட்கார வச்சுருவீங்க, மறுபடியும் அவர் எது செஞ்சு எதுவுமே பேச போகிறது, பொதுக்காக எதையும் கொண்டு வர போகிறது. அதனால இவ்வளவு திட்டங்கள் செய்த நம்ம முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய நம்முடைய வேட்பாளர் அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு என் அன்பு மக்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி வெற்றி சின்னமான ஒரே சூரிய சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய முதலமைச்சர் இத்தனை திட்டங்கள் செய்திருக்காரு. அப்ப மறுபடியும் நம்மளுடைய நல்லாட்சி தான் வரப்போகிறது. அப்ப நம்மளுடைய வேட்பாளர் கருணாஸ் அவர்களை வெற்றி பெற செய்யணும்னா நேரடியாக முதலமைச்சரோடு நம்மளுடைய தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சிகள், மக்களுடைய கோரிக்கைகள் கேட்டு நம்ம இலகுவாக நம்ம வாங்கி தர முடியும். அப்ப அண்ணனுடைய திரைப்படத்தில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பரிச்சயமான இருந்தாலும் அவர்கள் நேரில் சந்திப்பீங்க. ரொம்ப மக்களோடு மக்களாக ஒரு வருவியில் வந்து ஒரு மனிதர் தான். அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை, தொகுதிக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு மக்கள் சேவையாற்றுவதற்காகத்தான் இங்கே வேட்பாளராக நம்ம முதலமைச்சர் அறிமுகப்படுத்திருக்காரு. அதனால அந்த மக்கள் நம்மளுடைய வாக்கை மறுபடியும் இந்த கும்பல்களுக்கு போட்டு வீணடிச்சிடாம இந்த முறை ஏப்ரல் 23ஆம் தேதி நம் தமிழ்நாட்டை காப்பதற்கு, நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் தொடர்வதற்கு இன்னும் அவர் அறிவியல் இல்லத்தரசிகள் திட்டத்தை கொண்டு வந்து கையெழுத்திட இருக்கிறார். அதில் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம கடைகளுக்கு சென்று அந்த கூப்பனை கொடுத்து இப்போ 10,000 ரூபாய் நீங்கள் பொருள் வாங்க போறீங்கன்னா 2000 ரூபாய் மட்டும் தொகை கொடுத்து நம்ம அந்த கூப்பனையே கொடுத்து 10,000 ரூபாய் பொருள் நம்ம வாங்கிக்கலாம். 7000 ரூபாய்